இன்றைக்கி ஒரு சுவையான மில்லட்ஸ் அடை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக செய்கிற அடையை விட இது ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பொதுவாக எல்லார் வீட்லேயுமே சிறுதானியங்களை நம்ம வாங்கும்போது அதில் கொஞ்சம் கொஞ்சம் இது மாதிரி மீந்து போயிடும். இந்த 4 பேருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதை இப்போது அடையாக எப்படி ட்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அளவுக்கு வரகு எடுத்திருக்கேன். அடுத்தது 1 கப்பு சாமை எடுத்திருக்கேன். உடைச்ச கோதுமை குருணை எடுத்திருக்கேன். இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அடுத்தது அதில் 1/4 பங்கு அளவுக்கு முழு பயறு, கொள்ளு, அடுத்தது கடலைப்பருப்பு, கொண்டக்கடலை, முழு கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலையாக எடுத்திருக்கேன். கருப்பு கவுனி அரிசி, கருப்பு உளுந்து, இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி விட்டு ஒரு 3 மணி நேரம் போல் இதை ஊற வச்சிடலாம். இதுலேயே ஒரு 4 காஞ்ச மிளகாயும் சேர்த்து ஊற வச்சுருங்க. அரைக்கும் போது அந்த திப்பையாக இல்லாமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அரைப்பட்டுரும். அதுக்காக தான் இந்த மாவோட கொஞ்சமாக சீரகம், சோம்பு, அடுத்தது ஒரு பெரிய துண்டு அளவுக்கு இஞ்சி, இது 3 சேர்த்து மாவோட மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, அடுத்தது பெருங்காயம், பெரிய வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா கையால் உதுத்துட்டு இது மாதிரி சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது பேர் ரெட் கேபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பர்பிள் கலரில் இருக்கும். நார்மலாக இருக்கிற முட்டைக்கோஸில் இருக்கிற சத்தை விட இதில் ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க. ஒரு நான்வெஜ்ஜில் இருக்கிற சத்து அளவுக்கு இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது கிடைச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைனா நார்மல் முட்டைக்கோஸ் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு 4 காஞ்ச மிளகாய் தான் சேர்த்தோம். அதுவும் காஷ்மீர் சில்லி தான் சேர்த்துருந்தேன். அது காரத்துக்கு ரொம்ப கரெக்டாக இருக்காது. அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். உப்பு இந்த இடத்துல செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நார்மலாக எப்போவுமே அடைக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரியே தான் நான் அடை விட்டுருக்கேன். எப்போவுமே அடைக்கு அரைச்சிங்கன்னா அரைச்ச உடனே ஊற்றிடுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். புளிச்சிட்டு ஊற்றுனீங்கன்னா அது நல்லா இருக்காது. இதுதான் ரெட் கேபேஜ்னு சொல்கிறது. நார்மலாக இருக்கிற முட்டைக்கோஸ் மாதிரியே தான் இருக்கும். கலர் மட்டும் இந்த மாதிரி இருக்கும். கிடைச்சதுன்னா அதை இதோட யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக செய்கிற அடையை விட ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுக்கு ரொம்ப குறைவாக தான் எண்ணெய் கூட தேவைப்படும். இதை நான் பிச்சு காட்டுறேன், எவ்வளோ சாஃப்டாக பிக்க வருதுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள்.